Viewers, welcome back to my channel. நான் உங்க சுபா. இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு அழகான ட்ரெண்டியான ஒரு Diwali மேக்கப் லுக் வந்து பார்க்க போறோம். சோ வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா கண்டிப்பா Subscribe பண்ணிருங்க. Subscribe பண்ணவங்க எல்லாரும் வந்து கூடவே இந்த bell icon all notifications enable icon பார்த்துட்டு ஒரு நிமிஷம் enable பண்ணி விட்டுருங்க. நம்மளோட சேனல்ல பியூட்டி ஃபேஷன் லைஃப்ஸ்டைல் vlogsலாம் நான் அப்டேட் பண்ணிட்டே வருவேன். சரி வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போகலாம். Hey guys, so இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரியலிஸ்டிக் ஒரு Diwali மேக்கப் லுக் வந்து பார்க்க போறோம். சோ இந்த மாதிரி மேக்கப் லுக்லாம் வந்து தாராளமா வந்து வெளிய போட்டு போலாம். டீனேஜ் गर्ल्सும் ட்ரை பண்ணலாம். சோ நான் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கின் கேர்ல இருந்தே வந்து ஸ்டார்ட் பண்ண போறேன். சோ ஸ்கின் கேர் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு 4 ஸ்டெப்ஸ் இருக்க போகுது. சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து கிளென்சர் தான். ஃபேஸ் வந்து நல்லா கிளென்ஸ் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் மேக்கப் போட்டா மேக்கப் வந்து ஓரளவுக்கு லாங் லாஸ்டிங்கா இருக்கும். சோ இந்த ஹைட்ரா கிளென்சர் வந்து பாத்தீங்கன்னா சென்சிட்டிவ் ஸ்கின், ட்ரை ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். சுத்தமா வந்து ஸ்கின்னை ட்ரை அவுட் ஆகாது. அதே மாதிரி ஆயில் செக்ரேஷனும் வந்து ஒரு அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணுது. ஒரு 3 to 4 ஹவர்ஸ் வந்து ஃபேஸ்ல வந்து பயங்கரமா ஆயில் வடியறது இல்லை. ஸோ எல்லா ஸ்கின் டைப்ஸும் இதை யூஸ் பண்ணலாம். இதை வச்சு நான் ஃபேஸ் வந்து கிளென்ஸ் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா வந்து டைரக்டா வந்து நான் மாய்ஸ்சரைசருக்கு போக போறேன். என் கையில வந்து நியூட்ரிடர்ம் விட்டமின் இ மாய்ஸ்சரைசிங் லோஷன் இருக்கு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா விட்டமின் இ லோஷன். ஸோ ரொம்பவே திக்கா இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஜெல் மாதிரி தான் இருக்கும் கன்சிஸ்டன்சி. ரொம்பவே நல்லா இருக்கும் மேக்கப்க்கு கீழே. எனக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த மாய்ஸ்சரைசர். இது யூஸ் பண்ணி ஆக்னி எதுவுமே வந்து இன்க்ரீஸ் ஆகவே ஆகாது. ஃபங்கல் ஆக்னி இன்க்ரீஸ் ஆகாது. ஸோ நான் இது ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுறதுக்குள்ளே அப்சர்வ் ஆயிடுச்சு. எங்கே போச்சுன்னே வந்து தெரியல. ஒரு 2 மினிட்ஸ் வந்து செட் ஆகட்டும். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெளியே பயங்கரமாக பட்டாசு சவுண்டெல்லாம் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கும் நான் வீடியோ எடுக்கும்போது. ஸோ அதை வந்து கொஞ்சம் இக்னோர் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு லிப் பாம் யூஸ் பண்ணிக்க போகிறேன். லனேஷ் பிராண்ட்லேருந்து லிப் ஸ்லீப்பிங் மாஸ்க் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இது மேக்கப்புக்கு முன்னாடி யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வைப் அவுட் பண்ணிடுவேன் கொஞ்ச நேரம் கழிஞ்சு. ஸோ லிப்ஸ் வந்து ப்ரிப்பேர் ஆகட்டும். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக வந்து நான் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுவேன். என்ன சன்ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா வந்து பெல்லோவோட ஃபோட்டோ ஸ்டேபிள் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறேன். இந்த சன்ஸ்க்ரீன் வந்து நான் மோர் தென் 9 months or 10 months யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச சன்ஸ்க்ரீன் இது. சன்ஸ்க்ரீன் வந்து நம்ம நிறைய யூஸ் பண்ணணும். பட் இன்னைக்கு நான் மேக்கப்புக்கு கீழே யூஸ் பண்ணுறதுனால ரொம்ப அதிகமாகலாம் யூஸ் பண்ண போகிறதில்ல. பிகாஸ் மேக்கப்பும் நம்மளுக்கு நல்ல சன் ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். ஸோ நம்ம ஸ்கின்னை வந்து எந்த அளவுக்கு லேயர் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு சன் ப்ரொடெக்ஷன் வந்து கிடைக்கும். ஸோ மேக்கப் வேர் பண்ணுறதுல இது ஒரு அட்வான்டேஜ். ஸோ நான் ஃபேஸ் அண்ட் நெக்கில் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன். ஸோ இது வந்து ஒரு 5 minutes வந்து ஸ்கின்ல நல்லா சோக் ஆகட்டும், நல்லா செட் ஆகட்டும். அதுக்கப்புறம் வந்து நம்ம மேக்கப் ஸ்டார்ட் பண்ணலாம். A few moments later. ஸ்கின் கேர் பண்ணி 5 minutesக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ நான் மேக்கப் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து எது யூஸ் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நைக்காவோட ப்ரெம்மி அப் ப்ரைமர் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா இன்சைட் காஸ்மெட்டிக்ஸ்லேருந்து ஒரு கலர் கரெக்டிங் பேலட் எடுத்திருக்கேன். ஸோ இந்த பேலட்லேருந்து நான் வந்து ஆரஞ்சு கலர் ஷேட் எடுத்துகிட்டு என் ஃபேஸில் எங்கெல்லாம் எனக்கு டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் நான் அப்ளை பண்ணிகிட்டு இருக்கேன். பிக்மெண்டேஷனோ டார்க் ஸ்பாட்ஸோ இருந்தால் டெஃபினட்டாக வந்து இதை ட்ரை பண்ணலாம். இதை அப்ளை பண்ணோன்னா நல்லா ஈவனாக வந்து பிளெண்ட் பண்ணிக்கணும். பிளெண்ட் பண்ணாமல் மேலே ஃபவுண்டேஷன் போட்டோன்னா மிக்ஸ் ஆயிடும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஃபவுண்டேஷன் போட்டுக்க போகிறேன். ஃபவுண்டேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா Estee Lauderோட டபுள் வேர் ஸ்டே இன் பிளேஸ் ஃபவுண்டேஷன். ஷேட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 3W2 Cashew அப்படிங்கிற ஒரு ஷேடு. ஸோ இதில் வந்து பம்ப் இல்லை, அது ஒரு கொஞ்சம் பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஸோ ஈவன் கவரேஜ்க்காக ஃபேஸ் ஃபுல்லாக வந்து டாட் வச்சுக்கிறேன். இப்போ ஒரு ப்ரஷ் வச்சு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ எக்ஸ்ட்ரா ஃபவுண்டேஷன் வந்து நான் அந்த ஸ்பாஞ்ச் வச்சு நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். இப்போ என் ஃபேஸில் இருக்க டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாமே வந்து போயிடுச்சு. இப்போது ஹைலைட்டிங் பர்பஸ்க்காக வேணால் கன்சீலர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். டார்க் ஸ்பாட்ஸ் இதுக்கு மேலே வந்து மறைக்க வேணாம். ஸோ இதே கன்சீலர் பேலட்டில் இங்கே ஒரு எல்லோ கலர் ஷேட் இருக்குது. அதே மாதிரி இங்கே ஒரு என்னோட ஸ்கின் டோன் ஷேட் இருக்குது. இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஹைலைட் பண்ண போகிறேன் ஃபேஸை. ஆக்சுவலி இந்த கன்சீலர் பேலட் ரொம்பவே நல்லா இருக்கு, நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இதே எல்லோ கலர் ஷேட் வச்சுட்டு என்னோட ஐஸ்க்கு வந்து பேஸ் செட் பண்ணுறேன். ஸோ கன்சீலர் யூஸ் பண்ண இடத்துல எல்லாம் வந்து பவுடர் வச்சு செட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏர் ஸ்பன் பவுடர் தான் வந்து யூஸ் பண்ணிக்க போகிறேன். இப்போ பேஸ் வந்து நல்லா செட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஐஸ்க்கு போகலாம். நான் ஐப்ரோஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்க்லரோட வாட்டர் ப்ரூஃப் ஐப்ரோ பென்சில் 02 டார்க் ப்ரௌன் இந்த ஷேட் யூஸ் பண்ணிக்க போகிறேன். இந்த ஐப்ரோ பென்சில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப்பு, பட் ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ இதுலேயே வந்து ஸ்பூலி இருக்குது. ஸ்பூலி வச்சுட்டு எக்ஸ்ட்ராஸ்லாம் வந்து எடுத்துடலாம். ஐப்ரோஸ் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ஐ மேக்கப் வரலாம். ஐ மேக்கப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிள் இன்னைக்கு. ஐ மேக்கப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்கப் ரெவல்யூஷனோட வெல்வெட் ரோஸ் ஐஷேடோ பேலட் எடுத்திருக்கேன்.
ஸோ இந்த ஐஷேடோ பேலெட்டில் ஜஸ்ட்டு ஒரே ஒரு பேஸ் கலர் மட்டும் யூஸ் பண்ணிக்க போகிறேன். இந்த ஐஷேடோ பேலெட் உங்ககிட்ட இல்லைன்னா ஜஸ்ட் நீங்கள் ஆஸ் யூஷுவல் நீங்கள் பவுடர் மட்டும் வச்சு அப்ளை பண்ணால் போதும், வேறு எதுவுமே தேவையில்லை. ஸோ நான் இப்போ வந்து என்னோட ஸ்கின் டோன் கலரே வந்து நான் இங்கே யூஸ் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த ஷேட் எடுத்து நான் யூஸ் பண்ண போகிறேன். இது ஜஸ்ட் நம்மளோட ஸ்கின் டோனு. இது என்னோட ஐலிட்ஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஸோ இது எந்த கலரும் கொடுக்காது, லைட்டாக ஒரு பிங்க் கலர் ஷேடு வந்து கொடுக்கும், நல்லாயிருக்கும் பார்க்குறக்கு. அவுட்டர் கார்னர் மட்டும் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் சேம் ஷேட் வந்து ஐஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிட்டேன், அவ்வளோதான். ஸோ இதுக்கு மேலே என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேக்விர்க்கியோட பேடாஸ் லிக்விட் ஐலைனர் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இதை வச்சுட்டு ஒரு ரொம்ப தின்னாக வந்து ஒரு ஐலைனர் வந்து போட்டுக்க போகிறேன், ரொம்பவே தின்னாக. ரொம்ப தின்னா வந்து ஒரு ஐலைனர் வந்து வரைஞ்சாச்சு. ஸோ இதுக்கு மேலே தான் வந்து நம்ம ஐலைனர் லுக் வந்து ஒரு அளவுக்கு என்ஹான்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா ஸ்விஸ் பியூட்டியோட ஒரு லிக்விட் ஐஷேடோ யூஸ் பண்ண போகிறேன். கோல்டு காடஸ் 01 அப்படிங்கிற ஒரு ஷேடு. ஸோ அதுக்கு வந்து கொஞ்சம் ஐலைனர் வந்து எடுத்துட்டு இதுலேயே வந்து அப்ளை பண்ணலாம். ஒரு குட்டி ப்ரஷ் இருக்குன்னா அதை வச்சும் அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து நான் கொஞ்சம் எடுத்துக்கிறேன் ப்ரஷில். எடுத்துட்டு இந்த பிளாக் ஐலைனர் ஒட்டி வந்து இந்த மாதிரி வரைஞ்சிக்க போறேன். ஸோ இதுக்கு மேலே காஜல் யூஸ் பண்ணுறேன்னா பண்ணலாம், இல்லை காஜல் போடலைனாலும் இந்த லுக் நல்லா இருக்கும். நான் எனக்கு வந்து ஃபேஸஸ் காஜல் வந்து யூஸ் பண்ணி போகிறேன். ஒரு ஹாஃப் மூன் லுக் மட்டும் கொடுக்க போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெப்ளினோட லாஷ் சென்சேஷனல் மஸ்காரா யூஸ் பண்ண போகிறேன். ஸோ பாலிஷ் வந்து நெக்ஸ்ட் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து கே பியூட்டியோட பிளஷ் ஒன்று யூஸ் பண்ணிக்க போகிறேன். என்ன ஷேடு பார்த்தீங்கன்னா சாஃப்ட் நியூட் அப்படிங்கிற ஒரு ஷேடு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நைக்காவோட கான்டோர் அண்ட் கான்கோயர் யூஸ் பண்ணிக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு பிங்க் கலர் லிப்ஸ்டிக் கொடுத்துக்க போகிறேன். ஷேடு வந்து வெட் அண்ட் வைல்டோட பெரி ரெகக்னைஸ். லாஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தோன்னா ஒரு பொட்டு வச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த கலர் பிந்திஸ் வந்து ரொம்ப பாப்புலராக இருக்குது. ஸோ நான் ஒரு பிங்க் கலர் பிந்தி வந்து வச்சுருக்கேன். ஸோ மேக்கப் லாங் லாஸ்டிங்காக இருக்கிறதுக்கு ஒரு மேக்கப் ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்விஸ் பியூட்டியோட மேக்கப் ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே எப்போவுமே வந்து ஒரு 1 arm லென்த் வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து ஃபினிஷ்டு மேக்கப் லுக். இதோட அவுட்கம் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஐ லுக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிள் பட் ரொம்பவே நல்ல ஒரு கிளாமர் மேக்கப் லுக்கு. ஸோ இதுதான் நம்மளோட ஃபினிஷ்டு மேக்கப் லுக். ஸோ அந்த மேக்கப் லுக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி என்னோட சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாரும் வந்து கூடவே இந்த பெல் ஐக்கான் ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் எனேபிள் ஐக்கான் பார்த்துட்டு ஒரு நிமிஷம் எனேபிள் பண்ணி விட்டுருங்க. ஸோ until we meet in the next video, see you, take care, bye bye.